வங்கதேசத்துல ஒரே நாள்ல 2 இந்துக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த 2 இந்துக்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்களா, இல்ல எண்ணிக்கை இன்னும் அதிகமா? அப்ப எவ்வளவு இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க? எப்போல இருந்து இந்த தாக்குதல் கொலை சம்பவங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது? இதுக்கு தீர்வு தான் என்ன என்பது பத்திலாம் இன்றைய தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ் தொகுப்புல பார்க்கலாம். வங்கதேசத்துல 2024 இடஒதுக்கீடு தொடர்பா நடந்த மாணவர் போராட்டம் வன்முறையா மாறினதுனால கிட்டத்தட்ட 1400 மாணவர்கள் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இந்த வன்முறைக்கு காரணம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தான் வலுவான கண்டனங்கள் எல்லாமே எழுந்துச்சு. இதனால ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வங்கதேசத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சாங்க. தொடர்ந்து ஷேக் ஹசீனா மேல வழக்குகள் பதியப்பட்டு விசாரணையும் நடந்துட்டு வந்துச்சு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு கடந்த 2025 நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு வெளிவந்துச்சு. அதாவது மாணவர் போராட்டத்தப்ப நடந்த வன்முறையில தன்னோட அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தின சொந்த நாட்டு மக்களையே ஷேக் ஹசீனா கொல்ல உத்தரவிட்டது உறுதியாக இருக்கிறதா நீதிபதி தெரிவிச்சார். குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இதனால ஹசீனாவுக்கு அந்த நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனையை விதிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்க ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடு கடத்துங்க அப்படின்னு இந்திய அரசு கிட்ட தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. இந்தியாவும் இது தொடர்பா தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராங்க. இதற்கிடையில தான் வங்கதேசத்துல இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதலும் கொலை சம்பவங்களும் அதிகரிச்சுட்டு வருது. இந்தியாவினுடைய அண்டை நாடான வங்கதேசத்தினுடைய மக்கள் தொகை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 கோடி. இதுல 91% பேர் முஸ்லிம்கள் இருக்காங்க, 8% பேர் இந்துக்கள் இருக்காங்க. மற்ற மதங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1% பேர் இருக்காங்க. இந்த 8% இருக்கிற இந்துக்கள் மேலதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமான தாக்குதல்கள் அரங்கேறிட்டு வருது. இதற்கு பின்னணி என்ன, எங்க இருந்து இது முதல்ல ஆரம்பிச்சது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது 2024ஆம் ஆண்டுல இருந்து வங்கதேசத்தினுடைய முன்னாள் அதிபரான ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த மாணவ தலைவர்கள்ல முக்கியமான ஒருத்தர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி. இவர் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி டாக்காவில் சுடப்படுறாரு. அதாவது போன வருஷம் 2025 டிசம்பர்ல மலேசியாவில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து போயிடுறாரு. இங்க இருந்துதான் வங்கதேசம் மறுபடியும் கலவர பூமியா மாறி இருக்கு. ஏற்கனவே ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா தான் அடைக்கலம் கொடுத்துச்சு அப்படின்ற கோபத்துல இருந்த வங்கதேசம் ஷெரீப் சுட்டு கொன்னதுக்கு பின்னாடியும் இந்தியா தான் இருக்குன்னு கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சது. இந்த நிலையில தான் இப்ப வங்கதேசத்துல டிசம்பர் மாதத்திலிருந்து இந்துக்கள் மீது குறிவைக்கப்பட்டு வருது. முதல் கொலை இந்துக்களுக்கு எதிராக எப்ப பதிவாகுது? திபு சந்திரன் தாஸ் இவர் தான் முதல்ல கொலை செய்யப்படுறாரு. டிசம்பர் 18 அன்னைக்கு மைமன் சிங் நகர்ல திபு சந்திர தாஸ் அப்படிங்கிறவரு வங்கதேசத்துல மர்ம கும்பலால படுகொலை செய்யப்படுறாரு. தொழிற்சாலை ஊழியரா பணியாற்றிட்டு இருக்க இவரு இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்திட்டார்னு சொல்லி அவரை ஒரு கும்பல் சரமாரியா அடிக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா கொலை செஞ்சு அவரோட உடலை மரத்துல கட்டி தீ வச்சு எரிச்சது மட்டும் இல்லாம அதை வீடியோவாவும் பதிவு செய்யறாங்க. இந்த சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அடுத்து கொலை செய்யப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்ரித் மொண்டல் அப்படிங்கிறவர். டிசம்பர் 26 அன்னைக்கு இவரை கொலை செய்யறாங்க. அதாவது எப்படின்னா வங்கதேசத்தினுடைய ராஜ்பரி மாவட்டத்துல ஒரு கும்பலால அம்ரித் மொண்டல் அடிச்சு கொல்லப்பட்ட செய்தி வெளியாச்சு. ஆனா அம்ரித் மொண்டலினுடைய படுகொலை மத மோதல்லாம் கிடையாது, அது பணப்பறிப்பு தொடர்புடைய ஒரு வன்முறை மோதல். இது மத வெறுப்பு இல்ல. அம்ரித் மொண்டல் பணம் கேட்டு மிரட்டி உள்ளூர் வாசிகளோட மோதல்ல ஈடுபட்டாரு. பொதுமக்கள் தாக்குனதுனால தான் அவர் உயிரிழந்துட்டார்னு வங்கதேச இடைக்கால அரசு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனா அதோட நிக்கலைங்க இந்த இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவம். பஜேந்திர பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர் 3ஆவதா கொலை செய்யப்படுறாரு. மைமன் சிங்கனுடைய மெஹ்ராபரியில இருக்கக்கூடிய சுல்தானா ஸ்வெட்டஸ் லிமிடெட் தொழிற்சாலையில இவர் வேலை செய்யறாரு. டிசம்பர் 28 அன்னைக்கு மியா அப்படிங்கிற சக ஊழியராலேயே இவர் சுட்டு கொல்லப்படுறாரு. 4ஆவது கோகோன் சந்திரதாஸ் அப்படிங்கிறவர். இவருக்கு வயது 50 ஆகுது. ஷரியத்பூர் மாவட்டத்தில் இருக்க டமுத்தியாவில் கீர்பங்கா பஜார் பக்கத்துல மருந்து கடை நடத்திட்டு வந்திருக்காரு.
டிசம்பர் 31 அன்னைக்கு இரவு தன்னோட கடையை மூடிட்டு வீடு திரும்புறப்ப அவரோட வாகனத்தை வழிமறிச்ச சிலர் அவரை அடிச்சு நல்ல கூர்மையான ஆயுதங்களால வெட்டி அதுக்கப்புறமா அவரோட தலையில பெட்ரோலை ஊற்றி தீ வச்சிருக்காங்க. ஆனா அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி சாலையோரமா இருக்கிற குளத்துல குதிச்சிடுறாரு. அதுக்கடுத்தபடியா உள்ளூர்வாசிகள் அவரை மீட்டு ஷரியத்பூர் சதார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. ஆனா அங்கேயும் அவர் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துடுறாரு. 5ஆவதா கொலை செய்யப்படுற நபர். இங்க தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரே நாள்ல 2 கொலை நடந்திருக்கு. இது ஜனவரி 6ஆம் தேதி நடக்குது. முதல் கொலை மாலை 5:45 மணிக்கு நடக்குது. ராணா பிரதாப் பைராகி அப்படிங்கிறவர் கொலை செய்யப்படுறாரு. வங்கதேசத்துல இருக்க கோபாலியா பஜார்ல மாலை 5:45 மணி இருக்கிறப்ப அடையாளம் தெரியாத நபர்களால தொழிற்சாலை உரிமையாளரும் செய்தித்தாளினுடைய தற்காலிக ஆசிரியருமான இந்த ராணா பிரதாப் பைராகி கழுத்தறுத்து சுட்டு கொலை செய்யப்படுறார். கொலைக்கான காரணமோ அல்லது கொலையாளிகளுடைய அடையாளங்களோ இன்னும் வெளியாகல. இப்ப இந்த கொலை நடக்கிற அதே நேரத்துல இரவு 10 மணிக்கு மேல சரத்மணி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரு கொலை செய்யப்படுறாரு. ஏற்கனவே ராணா பிரதாப் பைராகி கொலை செய்யப்பட்டு 24 மணி நேரம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள இரவு 10 மணி அளவுல நர்சிங்டி மாவட்டத்துல 40 வயது சரத்மணி சக்கரவர்த்தி அப்படிங்கிற நபரு தன்னோட மளிகை கடையை மூடிட்டு வீட்டுக்கு திரும்ப போகும்பொழுது அடையாளம் தெரியாத நபர்களால ஆயுதங்களால தாக்கி கொலை செய்யப்படுறாரு. அதாவது அவருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா மருத்துவமனைக்கு போற வழியிலேயே அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து 6 கொலைகள் பதிவு செய்யப்படுது. கிட்டத்தட்ட 18 நாட்கள்ல 6 கொலைகள், அதுவும் இந்துக்கள் தான் கொலை செய்யப்படுறாங்க. இதற்கிடையில பாலியல் வன்கொடுமையும் செய்யறாங்க. ஒரு பெண், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசாகுது, காளிகஞ்சில இவங்க வசிச்சுட்டு வராங்க. இந்த பெண் அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அவங்க காவல் நிலையத்துல என்ன புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா, 2 ஆண்கள் என்னை மரத்துல கட்டி வச்சு என்னோட தலைமுடைய வலுக்கட்டாயமா வெட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சு தாக்குதலையும் வீடியோவா பதிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷாஹின் அப்படிங்கிறவங்க கிட்ட இவங்க வீட்டை வாங்கியிருக்காங்க. அவரும் அந்த நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹசன், இவங்க 2 பேருமே வலுக்கட்டாயமா இந்த பெண்ணோட வீட்டில் நுழைஞ்சு இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட 50,000 ரூபாய் டாக்கா கேட்டிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொல்லி மறுத்ததுனால அவங்க வீட்டில இருந்த உறவினர்களையும் தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்படி தொடர்ந்து இந்துக்கள் மீது பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொலை சம்பவங்கள்னு அரங்கேறிட்டு வருது. கடந்த 19 நாட்கள்ல 6 கொலைகள் நடந்திருக்கு. ஆனா இது எல்லாமே அரசியல் வன்முறை இல்ல, மத வெறுப்பு இல்லைன்னு வங்கதேச அரசாங்கம் சொல்றாங்க. அதே நேரம் இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களையும் வன்முறை கும்பலையும் அரசு ஒருபோதும் ஆதரிக்காது. இந்த சம்பவத்துல நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ ஈடுபட்ட எல்லார் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இதுக்கு இந்தியா என்ன சொல்லுது? வங்கதேசத்துல சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் தொடர்பா இந்திய அரசு வங்கதேசத்துல இந்துக்களை குறிவைக்கிறது மூலமா இந்தியா மீதான கோபத்தை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. 2024 ஆகஸ்ட் மாதம் இடைக்கால அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே சிறுபான்மையினருக்கு எதிராக கிட்டத்தட்ட 2,900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உறுதிப்படுத்துறாரு. இந்த தாக்குதல்களை வெறும் அரசியல் வன்முறைனோ இல்ல ஊடக மிகைப்படுத்தல் அப்படின்னோ சொல்லி புறந்தள்ளிட முடியாது. குற்றவாளிகள் மேல வங்கதேச அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சிறுபான்மையினுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பு அப்படின்னும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருது. இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை எதிர்த்து இந்தியாவில் ஒரு பக்கம் இந்து அமைப்புகளும் இங்க போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதனால இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி இந்திய அரசு இதை தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஒரு பக்கம் வலுவாகுது. இதற்கிடையில இந்த வங்கதேசத்துல பிப்ரவரி 12 அன்னைக்கு நடைபெறக்கூடிய தேர்தல்ல ஏதாச்சும் மாற்றம் வருமா? இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சாதகமா இந்த தேர்தல் அமையுமா? யார் ஆட்சி அமைக்க போறாங்க? ஆட்சி அமைக்கிறவங்க இந்தியாவுக்கு சாதகமா செயல்படுவாங்களா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.